சோழ நாட்டின் பொற்காலத்தின் 15வது அத்தியாயம். ஆதித்த கரிகாலரின் பெரும் தேச கனவு. நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கையை பற்றிதான். சென்ற அத்தியாயத்தில் தனது பாட்டனான ராஜாதித்தனை வீழ்த்திய 4 தேசங்களையும் கைப்பற்றி அம்மன்னர்களை சிறைப்பிடித்திருக்கிறார். இனி நடக்க இருப்பது பாண்டிய தேசம். பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் ஆதித்த கரிகாலன் வெற்றி பெற்ற செய்தியை உடனடியாக இலங்கையில் உள்ள தன்னுடைய மன்னரான வீரபாண்டியருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதனை அடைத்து அமைச்சர் சிங்களவன் தனது படை வீரர்கள் இருவரிடமும், படைவீரரே, நீங்கள் படை வீரராக இல்லாமல் தூதுவராக இலங்கைக்கு உடனடியாக செல்ல வேண்டும். இலங்கைக்கு சென்று அங்குள்ள நம் மன்னரான வீரபாண்டியரிடம் ஆதித்த கரிகாலன் சோழ தேசத்தை சுற்றியுள்ள 4 தேசத்தையும் கைப்பற்றி விட்டான். கைப்பற்றியதன் மூலம் அவனது பலத்தையும் நம்மிடம் தெரியப்படுத்தி விட்டான். உடனடியாக படை வீரர்களை திரட்டி கொண்டு சோழர்களை எதிர்த்து போரிட்டாக வேண்டும். இல்லை என்றால் மிகவும் கடினமாகிவிடும். மீண்டும் நமது மதுரையை மீட்டெடுக்க முடியாது. உங்களுடன் இணைந்து போரிடுவதற்கு அமைச்சர்கள், படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். இச்செய்தியை உடனடியாக நமது மன்னரான வீரபாண்டியரிடம் தெரியப்படுத்துங்கள். உடனடியாக நம் நாட்டிற்கு வரும்படி கூறுங்கள். ஆதித்த கரிகாலன் போர்க்களத்தில் வெற்றி பெற்று தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் செய்தியானது தஞ்சையில் உள்ள அவரது தந்தை மற்றும் மக்கள் அனைவரிடமும் தெரிய வருகிறது. இதனை அடுத்து ஆதித்த கரிகாலரை வரவேற்பதற்காக அனைவரும் காத்து கொண்டிருக்க ஆதித்த கரிகாலனும் அவ்விடத்தில் வெற்றியுடன் அடியெடுத்து வைக்கிறார். தஞ்சை கோட்டையின் நுழைவு வாயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் ஆதித்த கரிகாலரை மலர்கள் தூவியும் அவர் புகழ் பாடியும் வரவேற்கிறார்கள். பிறகு ஆதித்த கரிகாலர் அவரது தந்தையிடம் சென்று, தந்தையே, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆதித்தா, இது போன்ற பல போரிலும் வெற்றி பெற்று இந்த சோழ தேசத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தந்தையே, எங்கு என்னுடைய தங்கை? அவளை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. சரி ஆதித்தா, இங்குதான் எங்கேயாவது விளையாடிக் கொண்டிருப்பாள். வா, உள்ளே செல்லலாம். தந்தையே, நான் கூறியபடி என் பாட்டனான ராஜாதித்தனை வீழ்த்திய 4 மன்னர்களையும் சிறைப்பிடித்து இவ்விடத்தில் அழைத்து வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகளை அனைத்தையும் புலிக்கொடியை பறக்க செய்துவிட்டு வந்திருக்கிறேன். மகனே ஆதித்தா, நீ கூறியபடி தனி ஒருவனாக நின்று போரில் வெற்றி பெற்று இருக்கிறாய். இப்பொழுது உன்னுடைய நிலை என்ன? உன்னுடைய கோபமானது குறைந்திருக்கிறதா? பசியானது அடைந்திருக்கிறதா? தந்தையே, என்னுடைய கோபம் குறையவில்லை, அதிகரித்திருப்பதுதான் உண்மை. மக்கள் என்னை எப்படி வரவேற்றார்கள் என பார்த்தீர்களா? என் பேரை உச்சரித்து என் புகழ் பாடி வரவேற்கிறார்கள். சிறிய போரில் வெற்றி பெற்றதற்கே இப்படிப்பட்ட வரவேற்பு என்றால், பெரிய நாட்டை கைப்பற்றி விட்டேன் என்றால் எப்படி வரவேற்பார்கள் என யோசித்து பாருங்கள் தந்தையே. அப்படிப்பட்ட போர் நடைபெற வேண்டும். அந்த போரில் நான் வெற்றியினை சந்தித்தாக வேண்டும். மகனே ஆதித்த கரிகாலன், நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்பது உன் பேச்சில் இருந்து நன்றாக தெரிகிறது. கூடிய விரைவில் அப்படிப்பட்ட போரானது கண்டிப்பாக நடைபெறும். அதில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நீ இப்பொழுது கோபமாக இருக்கிறாய். நான் பிறகு வந்து உன்னிடம் பேசுகிறேன். பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் கூறிய செய்தியானது தூதுவர் மூலமாக இலங்கைக்கு சென்றடைகிறது. இருவரும் இலங்கை அரண்மனைக்குள் சென்றடைகிறார்கள். அரண்மனையில் உள்ள காவலாளி ஒருவர், யார் நீங்கள் என்று கேட்க, எங்களின் மன்னரான வீரபாண்டியனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படியா, வாருங்கள், அழைத்து செல்கிறேன். தூதுவர்களே, இதோ உங்களுடைய மன்னர் வீரபாண்டியர். சோழன் தலை கொண்ட சோழாந்தகன் வீரபாண்டியர் வாழ்க! சோழன் தலை கொண்ட சோழாந்தகன் வீரபாண்டியர் வாழ்க வாழ்க! யாரது? எனது மக்களின் குரலை போல் தெரிகிறது. அரசே, பாண்டிய நாட்டு படை வீரர்கள் தான் வந்திருக்கிறோம். எங்களை பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் தான் அனுப்பியிருக்கிறார். எங்களது இளவரசர் இங்கே இருக்கிறார். நன்றாக இருக்கிறாரா? உங்களது இளவரசர் நன்றாக இருக்கிறார். கூடிய விரைவில் உங்கள் நாட்டை வந்தடைவார். சரி, எதற்காக வந்தீர்கள்? மன்னா, உங்களுக்கு ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? தாங்கள் இல்லாமல் சோழ நாடானது அதனை சுற்றியுள்ள 4 தேசங்களிடமும் போரிட்டு வென்று அவ்விடத்தை கைப்பற்றி நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே வருகிறது. இவை அனைத்தும் தனி ஒருவனாக நின்று ஆதித்த கரிகாலனே செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக யார் மீது போர் தொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். படை வீரர்களே, என்ன கூறுகிறீர்கள்? ஆதித்த கரிகாலன் தனி ஒருவனாக சோழ தேசத்தின் எல்லையை விரிவுபடுத்தி செல்கிறானா? ஆமண்ணா, அது மட்டுமில்லை, உடனடியாக படைபலத்தை திரட்டிக் கொண்டு சோழ நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மதுரையை கைப்பற்றுவது மிகவும் கடினமாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். இப்போரின் மூலமாக ஆதித்த கரிகாலன் வீரத்தையும் பலத்தையும் நம்மிடம் காட்டியுள்ளான். தங்களுடன் சேர்ந்து போரிட்டு மதுரையை மீட்பதற்காக அமைச்சர்கள், படைத்தளபதிகள், படை வீரர்கள் என அனைவரும் காத்து கொண்டு இருக்கிறோம் என கூறியிருக்கிறார். படை வீரர்களே, உடனடியாக இவ்விடத்தில் இருந்து படைபலத்தை திரட்டிக் கொண்டு கூடிய விரைவில் மதுரைக்கு வந்தடைகிறேன் என்று அமைச்சர் சிங்களவனிடம் கூறுங்கள். அது ஒரு பகலாக இருக்கலாம், இரு பகலாக இருக்கலாம்,
அல்லது முப்பகலாக கூடியிருக்கலாம். இந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேனடா. வாய்ப்பு வந்திருக்கிறது, விட்டுவிடுவேனா என்ன? சோழர்கள் மீது போர் தொடுக்கும் காலம் நெருங்கி விட்டது என கூறுங்கள் அந்த அமைச்சரிடம். நான் வருகிறேன். இப்பொழுது நீங்கள் இவ்விடத்திலிருந்து செல்லலாம். அடுத்த நாள் காலை தஞ்சையில் ஆதித்த கரிகாலன் தனது தந்தையான சுந்தர சோழரை அவையில் சந்திக்கிறார். வா ஆதித்தா, என்னிடம் ஏதாவது கூற வேண்டுமா? ஆம் தந்தையே, அவையில் அனைவர் முன்னிலையிலும் இதனை பற்றி நான் கூற வேண்டும். நான் சிறைபிடித்து வந்த 4 மன்னர்களையும் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆதித்தா, நாம் சிறைப்பிடிப்பதே அவர்களை கண்டிப்பதற்காகத்தான். சிறைப்பிடித்தும் அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்துடன் இருந்தார்கள் என்றால் ஆயுள் வரை அவர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும். திருந்தினார்கள் என்றால் மக்களோடு மக்களாக இருக்கலாம். சரி ஆதித்த கரிகாலா, நேற்று நன்றாக உறங்கினாயா? இல்லை தந்தையே, எனக்கு உறக்கம் என்பதே வரவில்லை. அதற்காகத்தான் உங்களிடம் வந்துள்ளேன் தந்தையே. ஆசிய கண்டம் முழுவதும் சோழர்களை ஆட்சி செய்ய வேண்டும். வேங்கை புலியானது கண் பார்க்கும் திசையெல்லாம் பறக்க வேண்டும். இதுவே என்னுடைய பெரும் தேச கனவாக இருக்கிறது இப்பொழுது. ஆதித்தா, கனவு கண்டால் மட்டும் போதாது, அதனை நிறைவேற்ற பல போர்களை நீ சந்திக்க வேண்டும். நீ சந்திக்கும் போர்க்களத்தில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிய கண்டம் முழுவதும் நம் கைவசம் வரும். புரிகிறதா? புரிகிறது தந்தையே. அதற்கு முதலில் யாரின் மீது போர் தொடுப்பது? ராஷ்டிரகூடர்களா இல்லை பாண்டியர்களா? கூறுங்கள் பார்ப்போம். ஆதித்தா, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒருவர் மீது போர் தொடுத்துவிட்டு அப்போர் முடிவு பெறாமல் மற்றொருவரின் மீது போர் தொடுக்க கூடாது. ஏனென்றால் நம் எதிரி இருவர்களும் நண்பர்களாக இணைந்து ஒன்று சேர்ந்து நம் மீது போர் தொடுப்பார்கள். அப்பொழுது எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். அப்போரில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. பிறகு அவர்களுக்கு தேவையான நாட்டை அவர்களே பிரித்துக் கொள்வார்கள். இது ஒருபொழுதும் நடந்துவிடக்கூடாது. என்றால் பாண்டிய நாட்டை முழுவதுமாக நாம் கைப்பற்ற வேண்டும். இப்பொழுது பாண்டிய நாடானது நம் கைவசம் இருக்கிறது. அந்நாட்டில் புலிக்கொடிதான் பறந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் பாண்டிய நாட்டு மன்னன் வீரபாண்டியன் போரில் தோல்வியுற்றவும் இல்லை, தைரியமாக நின்று போர் தொடுக்கவும் இல்லை. தலைமறைவாக சென்று இருக்கிறான். எப்பொழுது வேண்டுமென்றாலும் மதுரையை மீட்பதற்காக அவன் வருவான். வீரபாண்டியனை முழுவதுமாக அழித்துவிட்டு மதுரை முழுவதும் நம் ஆட்சிக்கு கீழ் வந்த பிறகுதான் ராஷ்டிரகூடர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும். ஆதித்த கரிகாலா, உனது கோபத்தை நீ கட்டுப்படுத்து. ஒருவனுக்கு அளவுக்கு மீறி ஏற்படும் கோபமானது ஒருவனை உயரத்திற்கும் கொண்டு செல்லும். அதே நேரத்தில் அதல பாதாளத்திற்கும் கொண்டு தள்ளும். என்னிடமே கோபமாகத்தான் பேசுகிறாய். உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து தான். தந்தையே, எனக்கு ஆபத்தா? அவர்கள் எதிர்ப்பது காலன், கரிகாலன். காலன் என்றால் யமன். அவர்களுக்கு யமன் நானாகத்தான் இருப்பேன். தங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். முதலில் உத்தமசீலி உங்களுடைய சின்ன தந்தை, பிறகுதான் என்னுடைய பாட்டன். வீரபாண்டியன் உத்தமசீலியின் தலையை வெட்டி வீழ்த்தியதற்கு உங்களுக்கு தான் முதலில் கோபம் வந்திருக்க வேண்டும். நீங்கள் தான் அவன் தலையை எடுக்க வேண்டும் என்று துடியாய் துடித்திருக்க வேண்டும். இதுவரை உங்களுக்கு கோபம் வராதது ஏன்? அவனை தேடி கண்டுபிடிக்காதது ஏன்? அதே கோபம் உங்களுக்கு வந்திருந்தால் அது சரி, எனக்கு வந்தால் அது தவறா? ஆதித்த கரிகாலா, உனது கோபத்தை நீ கட்டுப்படுத்து. இல்லை தந்தையே, எனது கோபத்தை நான் கட்டுப்படுத்த முடியாது. எனது கோபம் நியாயமானதுதான். இப்பொழுது சென்று ஓய்விடு. தந்தையே, நீங்கள் வேண்டுமென்றால் வீரபாண்டியன் வரும் வரை காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்னால் ஒருபொழுதும் காத்து கொண்டிருக்க முடியாது. அவனை தேடி கண்டுபிடித்து அவன் மீது போர் தொடுத்து அவன் தலையெடுத்து அதன் பிறகுதான் உறக்கம் என்பது வரும். எனது பாட்டன் உத்தமசீலியின் தலையை வெட்டி வீழ்த்தி வரலாற்றில் எழுதிய அவன் தலையை என் கைகளால் நான் எடுப்பேன். அதில் வரும் உதிரத்தால் அவன் எழுதிய வரலாற்றை அழித்து காண்பிப்பேன். வரலாற்றை மாற்றி அமைத்து காண்பிப்பேன். வீரபாண்டியன் தான் என் மனதில் ஆசையை விதித்தவன். வீரபாண்டியன் மட்டும் போர்க்களத்தில் பயந்து செல்லாமல் சென்றிருந்தான் என்றால் இந்த 4 தேசங்களை நான் கைப்பற்றி இருக்க மாட்டேன். எனது கோபம் இதுவரை சென்றிருக்காது. அனைத்திற்கும் காரணம் வீரபாண்டியன் தான். தந்தையே, வீரபாண்டியனை தேடி கண்டுபிடிப்பது இனி என்னுடைய வேலை. யார் மீது போர் தொடுக்கலாம் என்று சற்று குழப்பமாக இருந்தது. இப்பொழுது தெளிந்து விட்டது. அடுத்ததாக என்னுடைய எதிரி வீரபாண்டியன் தான். வீரபாண்டியா, உன்னை தேடி நானே வருகிறேனடா. ஆதித்த கரிகாலன் அடுத்ததாக நடைபெறும் போரில் பாண்டியர்களை முழுவதுமாக கருவறுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியரை போரில் தோற்கடிப்பாரா? ஆதித்த கரிகாலரின் கனவு ஆசிய முழுவதும் சோழர்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தில் எங்களுடன் சேர்ந்து சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.